வந்து ரொம்ப அன்பா, பாசமா எல்லார்கிட்டயும் பழகுறீங்க, பேசுறீங்க. ஆனா, அவங்க ஒரு சமயத்துல உங்களையே தூக்கி எறிஞ்சிருவாங்கங்க. அப்படி எறிஞ்சபோது உங்களுக்கு மனசு ரொம்பவே வலிக்கும். என்ன பண்ணனே தெரியாது. அந்த டைம்ல என்ன பண்ணணும்னா, நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்கள நம்புங்க, உங்கள நேசிங்க, உங்கள வந்து லவ் பண்ணுங்கங்க. அப்பந்தாங்க உங்களையே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்து என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து யார் மேலயும் அட்டாச்மென்ட்டோட இருக்காத அதாவது ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன் மேல நீங்க வந்து என்னதுன்னா லவ்வா இருக்காங்க. இவங்க இல்லைன்னா நான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் அன்பையும் பாசத்தையும் கொட்டாதுங்க தயவு செய்து. அது வந்து உங்களுக்கே ஆபத்தாக முடியும். மூணாவது என்னன்னா, நீங்கள் வந்து நல்லது செஞ்ச ஒரு நபர்கிட்ட இருந்து அவங்ககிட்ட இருந்து நீங்கள் எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது. நான் இவங்களுக்கு இது செஞ்சேன், அதனால் அவங்க வந்து எனக்கு வந்து இதை செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் அவங்க மேலே வந்து வைக்கக்கூடாது. அடுத்து நாலாவதாக என்னென்னா, நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் மனக்கவலையோடு இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, நல்ல இயற்கையான ஒரு இடத்த தேடி கண்டிப்பாக போகணுங்க. அமைதியாக இருக்க சூழலில் நல்லா கொஞ்ச நேரம் இருந்து அந்த இயற்கையை ரசித்து அந்த இயற்கையோடு நீங்கள் வாழுங்க. உங்கள் மனசில் இருக்க கவலைகள் எல்லாம் அப்படியே பஞ்சா பறந்து போயிருங்க. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்ல, இதை வந்து நீங்கள் வந்து ரியலாக அனுபவித்து பாருங்கள். உங்களுக்கே அது புரியும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.